என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் அழிக்க முயற்சி செய்த இந்த 2 பேரினுடைய சூழ்ச்சியானது இந்த கருப்பன் என்னால் கொடூரமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்று முழுமையாக கேள், அப்பொழுதுதான் என் பிள்ளைக்கு புரியும் நடந்தது என்னவென்று. தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மைகளை தழுவ வேண்டும். அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படுத்திவிட வேண்டும். என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை, நமக்கு என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்பதனை எல்லாம் ஒருவரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். இனி என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றிருந்தாலும் அதையெல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னோடு எப்பொழுதும் உன் கருப்பன் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளும் எவ்வளவு பெரிய வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு சரியான பாடத்தையும் நான் கொடுத்து விடுவேன். ஆனால் ஒருவர் அல்ல, 2 பேரின் சூழ்ச்சி. அது மட்டுமா, இவர்களுக்கு உதவுவதற்கு எத்தனையோ பேர் துணை நிற்கிறார்கள். அத்தனை பேரின் முழுமையான எண்ணமும் நீயும் உன் குடும்பமும் தலை தூக்கிவிடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் மரியாதை என்னவோ உன்னுடைய குடும்பத்திற்கு தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. வெளியிலிருந்து வருகின்றவர்கள், மற்ற இடங்களிலிருந்து இங்கே வருகின்றவர்கள் எல்லோருமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக மதிக்கிறார்கள். இவர்களை எல்லாம் யாரோ போல பார்க்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கு உன் குடும்பத்தின் மீது வன்மம் உருவாகுவதற்கான மிக முக்கியமான காரணம். எப்படியாவது இந்த வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்பதும், எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்பதும் தான் இவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஒருவர் 2 பேர் என்று இருந்த இந்த சூழ்ச்சி வலை இப்பொழுது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. எல்லோரின் முகத்தை பார்த்தாலே நீ கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் என்ன மனநிலையோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்று. இவர்களினுடைய மனநிலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சட்டென்று தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் உன்னை பற்றி தவறான புரிதல்கள் இவர்களுக்குள் வந்துவிட்டது. ஒருவருக்கொருவர் எதையாவது பேசிக்கொண்டு மற்றவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிக்கொண்டும் இருப்பதற்கென்றே இந்த கூட்டத்தில் ஒருவர் இருக்கின்றார். எந்த நேரமும் உன்னை பற்றிய தவறான செய்திகளை மட்டும்தான் இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கிறது? நாம் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்காத மரியாதை இவர்களுக்கு கிடைக்கலாமா என்று சொல்லி சாதாரணமாக இருந்தவர்களை கூட இவர்கள் இப்பொழுது தூண்டி வைத்திருக்கிறார்கள். அதாவது அமைதியாக இருந்த அவர்களின் மனநிலையை இவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட இந்த நிலையை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உடனே விரட்டியடித்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களால் உனக்கு நிறைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா? உன்னை தேடி வந்து இவர்கள் கொடுத்த அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்களின் மனநிலையை நாம் உணர்ந்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருக்காகவும் பயந்து இங்கு நாம் வாழ்வதற்கு பிறக்கவில்லை. அவரவர்களுக்கென்று இருக்கின்ற வாழ்க்கையை அவரவர்கள் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உன்னால் சரியாக உணர முடியும். எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றுவேன். சூழ்ச்சிகளை செய்கின்ற இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை இவர்களை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். குறிப்பாக இவர்களினுடைய எண்ணங்கள் அளிப்பதை யாரை நோக்கி இருக்கிறது தெரியுமா? ஒட்டு மொத்தமாக இவர்களின் குறிக்கோள், இவர்களின் இலக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவரை அழிப்பதில்தான் இருக்கின்றது. அவர் ஒருவர் அழிந்துவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் நிலை குலைந்து போய்விடும் அல்லவா? இதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. இந்த நிலையில் இவர்களின் நினைத்ததையெல்லாம் நாம் நடக்க விட்டு விடாமல், இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நாம் சரியாக எதையும் எதிர்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுத்துவிடும். ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் உறுதியாக தந்துவிடும். இந்த நேரம் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா? ஏனென்றால் சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று சொல்லி அமைதியாக வேடிக்கை பார்ப்பதற்கா உன்னிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிப்பதற்கான முக்கியமான காரணமே நீ இவர்களை அறிந்து கொண்டு இவர்களின் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். இவர்களுக்கு மத்தியில் உன்னை யார் என்று நீ நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் செய்துவிட்டு நாம் அமைதியாக இருந்து விடலாம் என்று யாரும் நினைக்க முடியாதல்லவா? நாம் அவ்வளவு எளிதாக எதையும் எதிர்கொள்ள முடியாதல்லவா? அதனால் இந்த நிலையை எல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பிறகு நம்மை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை நாம் என்னவென்று கட்டாயமாக கண்டுபிடித்து அதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே. அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஒருவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்பது. அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல சூழ்ச்சிகளினால் ஒருவரை வீழ்த்த நினைப்பது. என் குழந்தையே, ஓரிடத்தில் ஒருவருக்கு மரியாதை கிடைக்கிறது என்றால் அவர்களை தனக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதே மரியாதையை தானும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். தனக்கு முன் உதாரணமாக ஒருவரை நாம் எடுத்துக்கொண்டு முன்னேறும் பொழுது விரைவாக நம்மால் முன்னேற முடியும். அவர்களைப் போல நாமும் முன்னேற முடியும். இது ஒருவரை கண்டு பொறாமைப்படுகின்றவர்களுக்காக சொல்கின்றேன். பொதுவாகவே நாம் யாரையும் பார்த்து வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நாமாக நம்முடைய சொந்த முயற்சியினால் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். அதை தாண்டி அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் அவர்களையாவது பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அல்லவா? அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் இந்த கூட்டம் நடத்துகின்ற நாடகம் இந்த கருப்பனை மிகுந்த எரிச்சலுக்கு ஆளாக்கிவிட்டது. கருப்பனும் எத்தனை நாள்தான் இதையெல்லாம் பொறுமையாக பார்க்க முடியும்? நானும் எத்தனை நாள்தான் இதனை பொறுமையாக எதிர்கொள்ள முடியும்? ஏதாவது ஒன்றை நடத்தினால் மட்டும்தான் இவர்களுக்கு சரியான பாடத்தினை என்னால் கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை அரங்கேற்றினால் மட்டும்தான் இவர்களுக்கு இந்த கருப்பன் யார் என்பதனை உறுதிப்படுத்த முடியும். அதனால் இந்த கருப்பன் இன்று செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த நேரம் இந்த விஷயத்தை அரங்கேற்றி இருக்கின்றேன்.
என் குழந்தையே, என்ன நடந்தும் நமக்கு மட்டும் வேதனைகளும் இன்னல்களும் தொடர்ச்சியாக வருகிறது என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தை, இனிமேல் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் ஆக்ரோஷமடைந்து விட்டால் அதன் பிறகு நான் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் ஒவ்வொன்றும் யாரும் எதிர்பார்த்திடாதபடி இருக்கும். எந்த நிலையிலும் இவர்களால் இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியாது. எந்த நிலையிலும் இவர்களால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடைந்து விட முடியாது. எதை எண்ணி இவர்கள் இது போன்ற துரோகங்களை செய்தார்களோ, எதை எண்ணி இவர்கள் இது போன்ற கஷ்டங்களை கொடுக்க நினைத்தார்களோ, அதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கருப்பன் நினைப்பது சரிதானே? இந்த 2 பேரும் என்னவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த இடத்தில் நாம் ஓங்கி நிற்க வேண்டும், இவர்களை நாம் தாழ்த்த வேண்டும். இந்த இடத்தில் நாம் நமக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களினுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும். முதலில் இவர்களினுடைய ஆட்டத்தை அடக்கினாலே மற்றவையெல்லாம் தானாகவே நடக்க தொடங்கிவிடும். இவர்களுக்கு நான் இப்பொழுது கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனை, அதாவது எந்த இடத்தில் நீ உனக்கு மரியாதை கிடைக்கிறது என்று சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்த நினைத்தார்களோ, எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்களோ, அந்த இடத்தில் நான் அவர்களை இனிமேல் வரவே முடியாதபடிக்கான விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டேன். இனி ஒருபோதும் இவர்கள் இந்த இடத்திற்குள் நுழையவே முடியாதபடிக்கான பல விஷயங்களை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை மட்டும் நீ கவனித்து விட்டாயானால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய ஆபத்துக்கள், இந்த மனிதர்கள் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும். இவர்கள் இனி இந்த இடத்திற்குள் நுழைந்து விடாதபடிக்கான அத்தனை துன்பங்களையும் சோதனைகளையும் நான் கொடுத்து விட்டேன். கருப்பனினுடைய எரிச்சலும் கோபமும் இவர்களின் மீது திரும்பி இருக்கின்றது. அதனால் இனி ஒருபோதும் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர முடியாதபடிக்கு அவர்களை சுற்றி இந்த சூழ்ச்சிக்கார மனிதர்கள் செய்த வேலைகளையும் உன் கருப்பன் முறியடித்து விட்டேன். அத்தனை பேரும் கூட்டாக சேர்ந்து செய்த இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் எடுபடாது. எந்த நிலையிலும் உனக்கு வேதனைகளை கொடுத்தது எல்லாம் போக இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, கருப்பனினுடைய ஆக்ரோஷத்தினால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தண்டனை இனி ஒரு நாளும் இவர்களால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்தது எல்லாம் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நம்மை அழிக்க நினைக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். இனி எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உனக்கு நல்ல மாறுதல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அத்தனையும் உனக்கான மிகுந்த சந்தோஷத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனின் ஆவேச ஆட்டம் ஓரிடத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் என் முன்னால் பஷ்பமாகி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே. அதனால் கருப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்கும் இனி நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி வருவது எல்லாம் என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் இந்த அப்பனின் அருளால்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.